ஸோ வாட் இஸ் த நீட் ஆஃப் த அசர்ஷன்ஸ்? நம்ம வந்து அசர்ஷன் வந்து பேசிக்கா நம்ம வந்து எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ ஒன்லி ஃபார் த வேலிடேஷன். ஸோ பிடிடியில் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு தென் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ வேலிடேஷன் இன் த சென்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டோட நம்ம வந்து கம்பேர் வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டடும் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலும் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெஸ்ட் சினாரியோ வந்து பாஸ் ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த டெஸ்ட் சினாரியோ வந்து நம்ம வந்து ஃபெயில் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ அது பாஸா ஃபெயிலா அப்படின்றத நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் த அசர்ஷன்ஸ். ஸோ இந்த அசர்ஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு அசர்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் மூலமா தான் ஸோ நம்ம வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அந்த அசர்ட் கிளாஸ் மூலமா தான் நம்ம வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இந்த அசர்ட் கிளாஸ் வந்து நம்மளுக்கு வந்து JUnit ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்றது. நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த அட் ரன் வித் அப்படின்ற ஒரு அனோட்டேஷன் வந்து ஆட் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த குக்கும்பர் JUnit அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அசட் கிளாஸோட நாலேஜ் வந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க்குள்ள நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். அப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெத்தட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ லைக் கைண்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்து அசர்ட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. தென் நம்மளுக்கு வந்து அசர்ட் ட்ரூ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. தென் அசர்ட் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அசர்ட் ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இட் வில் கம்பேர்ஸ் த வேல்யூ. ஓகே, ஸோ கம்பேர்ஸ் த வேல்யூ இன் த சென்ஸ், ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டும் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவல் ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி அது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து சினாரியோ வந்து ஃபெயில் பண்ணிடும். பட் இந்த அசர்ட் ட்ரூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இது ரெண்டுமே வந்து ஓகே பூலியன் டேட்டா டைப்பை வந்து நம்மளுக்கு வந்து இன்புட்டா வந்து அக்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஸோ இந்த அசர்ட் ட்ரூ வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம பூலியன் வேல்யூ ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த அசர்ட் ஃபால்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஸோ இதோட பூலியன் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸா வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸாம்பிள வந்து நம்ம இந்த அசர்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ லைக் இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் கோடை நான் வந்து ஓப்பன் பண்றேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு எரர் மெசேஜ் வேலிடேஷனை வந்து நம்ம வந்து இங்கே கம்பேரிஷன் வந்து நம்ம வந்து பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம டைட்டிலை வந்து வேலிடேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டட் டைட்டிலும் ஆக்சுவல் டைட்டிலும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத வேலிடேட் பண்ணியிருக்கோம். அதை வேலிடேட் பண்ணுறது 2 waysல வந்து வேலிடேட் பண்ணோம். ஸோ ஒன்று வந்து இந்த அசர்ட் ஈக்குவல்ஸ் அப்படின்ற மெத்தட் மூலமா நம்ம லைக் இந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டையும் இந்த ஆக்சுவல் ரிசல்ட்டையும் நம்ம வந்து பாஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ இன்னொரு வே என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இந்த கண்டிஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த அசர்ட் ட்ரூ அப்படின்ற இந்த அனோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த இஃப் பிளாக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைன்னு அர்த்தம். அதனால இதுக்குள்ள ட்ரூ அப்படின்ற ஒரு பூலியன் வேல்யூ வந்து பாஸ் பண்றேன். ஸோ அசர்ட் ட்ரூ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் தி ட்ரூ, அதனால நம்மளுக்கு வந்து இது வந்து பாஸ் ஆயிரும். பட் இங்க வந்து ஆப்போசிட்டா ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து ஆப்போசிட் வேல்யூ இருக்கனால ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயில் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடும். ஓகேவா? அப்போ இதே லாஜிக்கை தான் நம்ம இங்கேயும் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்ப எங்கெல்லாம் நம்ம வந்து சிஸ் அவுட் வந்து யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து அசர்ஷனை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் வந்து நம்ம வந்து பண்ணிடணும். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு அசர்ஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். அசர்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த அசர்ட் கிளாஸை வந்து நம்ம வந்து கால் பண்ணணும். ஸோ நீங்க அசர்ட்னு டைப் பண்ணாலே அந்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அங்க டாட் வச்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அசர்ட் ஈக்குவல்ஸ் அப்படின்ற இந்த மெத்தட். ஸோ இந்த அசர்ட் ஈக்குவல்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைக் அந்த பூலியன் வேல்யூ வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண போறோம். பட் இந்த பூலியன் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த அசர்ட் ட்ரூ வச்சு நம்ம வந்து வேலிடேட் பண்ணிடலாம். அப்ப இங்க என்ன பண்ணலாம், இந்த அசர்ட் ஈக்குவல்ஸ் பதிலா நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து அசர்ட் ட்ரூ அப்படின்றத நான் வந்து பாஸ் பண்றேன். இங்க வந்து அந்த ஃபிளாகை வந்து நான் வந்து பாஸ் பண்றேன். ஏன்னா அந்த ஃபிளாக்ல தான் நம்ம வந்து பூலியன் வேல்யூ வந்து நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்க அந்த அசர்ட் ட்ரூ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த பூலியன் வேல்யூ வாஸ் ட்ரூ. அப்போ இந்த கண்டிஷன் இந்த பிளாக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூ நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ இங்க வந்து வேலிடேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிருக்கும்.
at the mean time நம்ம இங்க வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் மூலமா எத்தனை டைம் ஆப்பிள் இருக்கு இல்ல என்ன வேல்யூ எத்தனை டைம் இருக்குன்றத கவுண்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். அப்போ இது ஈக்குவல் டு 1 இருந்தா நம்மளுக்கு வந்து பாஸ், இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபெயில். அப்ப இங்க என்ன பண்ணலாம், ஸோ இங்கேயே நம்ம வந்து ஒரு அசட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அசட் டாட் அசட் ட்ரூ அப்படின்னு செட் பண்ணி இங்க வந்து பூலியன் வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்றத கான்ஃபிகர் வந்து பண்ணிடுறேன். பட் இந்த பிளேஸ்ல நான் வந்து ஆப்போசிட்டா வந்து செட் பண்றேன். ஸோ எதனால ஃபால்ஸ் அப்படின்னு நான் வந்து செட் பண்றேன் அப்படின்னா, அப்போதான் நம்மளுக்கு வந்து கண்டிஷன் அதாவது மிஸ் மேட்ச் இருக்கு. அசட் ட்ரூ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் ட்ரூ, பட் இங்க ஃபால்ஸ் இருக்கனால இந்த எல்ஸ் பிளாக்குள்ள வந்தா நம்மளுக்கு வந்து ஃபெயில் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ரன் வந்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஆப்வியஸா நம்மளுக்கு வந்து லைன் நம்பர் 150லேயே நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அசெஷனே நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிரும். ஏன்னா அங்கேயே நம்மளுக்கு வந்து மேட்சிங் ரிசல்ட் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்து ஆப்பிள் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து இல்லை. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எரர் மெசேஜ் வந்துடும். ஸோ எங்க வந்து ஃபெயில் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த அன்ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ எதனால ஃபெயில் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அசெஷன் எரர். அப்ப எங்க அசெஷன் எரர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த லைன் நம்பர் 150. ஸோ எதனால அப்படின்னா பிகாஸ் இந்த ஃபிளாக் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸா இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டிராப் டவுன் வேல்யூ எங்கேயும் மேட்ச் ஆகல. மேட்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபிளாக் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ இந்த ஃபிளாக் வேல்யூ வந்து ட்ரூன்னு சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா அந்த அசட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல வந்து இப்போ நான் வந்து புக்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணும்போது ஓகே எனக்கு இந்த சினாரியோ வந்து பாஸ் ஆயிரும். அட் த மீன் டைம் நம்ம டூப்ளிகேஷன் நம்ம வந்து கீழே வந்து செக் பண்றோம். ஸோ அங்கேயுமே நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா ஒரு டைம் தான் நம்மளுக்கு அந்த பிளாக்குள்ள வந்து வந்திருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து டூப்ளிகேட் டிராப் டவுன் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 அசட் ஸ்டேட்மெண்ட்டுமே நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிருக்கும். இந்த சினாரியோ வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிருச்சு. பட் இதே வந்து ஒரு மல்டிபிள் டைம்ஸ் புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூமே நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். இங்க இன்னொரு கண்டிஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்ப இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். அப்போ ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நம்ம மல்டிபிள் பிளேசஸ்ல வந்து நம்ம அசெஷன் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த அசட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ அந்த ப்ரோக்ராமே நம்மளுக்கு வந்து டெர்மினேட் வந்து ஆயிரும். அந்த ப்ரோக்ராமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபெயில் வந்து நம்மளுக்கு ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு பக்கத்துல நீங்க ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து நீங்க வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மெசேஜே நம்ம வந்து இங்க வந்து பிரிண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலா வந்து மெசேஜை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்டிஷன் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம எதனால ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்றத நம்ம அந்த டபுள் கோட்ஸ் மூலமா அந்த மெசேஜா கூட நம்ம வந்து பிரிண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் லைக் த வேல்யூ நாட் found inside the drop down. ஓகேவா? ஸோ இங்க வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா லைக் வந்து ஒரு மெசேஜை வந்து ஆட் பண்றேன். ஸோ இன் கேஸ் இது வந்து ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கன்சோல்ல வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ இது மூலமா ஸோ எந்த அசட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு, எதனால ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் நான் அதை வந்து வாலண்டரியா நான் வந்து ஃபெயில் வந்து நான் வந்து பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைன் நம்பர் 150ல இந்த அசட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்வியஸா வந்து ஃபெயில் ஆகும். ஸோ ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஸோ எதனால ஃபெயில் ஆச்சு அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து அந்த லாக் அதாவது இந்த கன்சோல்ல வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ நம்ம ரிப்போர்ட்ல வந்து பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்லயும் இந்த மெசேஜ் இருக்கும். அப்போ அது மூலமா ஸோ எதனால நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாவா டாட் லாங் அசெஷன் ஸோ த வேல்யூ நாட் ஃபவுண்ட் இன்சைட் த டிராப் டவுன். ஸோ அந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. அப்போ நீங்க அசர்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த கரஸ்பாண்டிங் மெசேஜே நீங்க வந்து கான்ஃபிகர் வந்து நான் வந்து பண்ணலாம். அப்போ இங்க இன்னொரு மெசேஜ் வந்து நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்றேன். ஸோ என்ன மெசேஜ் அப்படின்னா லைக் டூப்ளிகேட் வேல்யூ ஃபவுண்ட். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஓகே இங்க வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் நாட் ஃபவுண்ட். இங்க வந்து நம்ம டூப்ளிகேட் வேல்யூ ஃபவுண்ட் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? சப்போ இது மூலமா ஏதாவது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் மெசேஜ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அது மூலமா எதனால ஃபெயில் ஆச்சு அப்படின்ற
ஒரு விஷுவலைசேஷன் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம டிஃபால்ட்டா நம்ம இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நார்மல் HTML ரிப்போர்ட்டை வந்து நான் வந்து ஓப்பன் வந்து நான் வந்து பண்றேன் அப்படின்னா, இந்த நார்மல் HTML ரிப்போர்ட்லயே நம்மளுக்கு கன்சோல்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க வந்து இருக்கும். ஸோ எதனால ஃபெயில் ஆயிருக்கு? ஸோ லைக் நம்மளுக்கு வந்து அசர்ஷன் எரர். அப்போ என்ன எதனால ஃபெயில் ஆச்சு? வேல்யூ நாட் ஃபவுண்ட் இன்சைட் த ட்ராப் டவுன். ஸோ அந்த மெசேஜும் நம்மளுக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கும். அப்போ அதனால நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகே, அப்போ எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வேலிடேஷன் தேவையோ அங்கெல்லாம் நம்ம வந்து அசட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் இந்த அசட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வேரியஸ் பிளேசஸ்ல வந்து நம்ம யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஹேண்ட்லிங் தான் பார்த்துருக்கோம். ஸோ வேலிடேஷன் வந்து நம்ம எதுவுமே பண்ணல. அப்போ வேலிடேஷன் இனிமேல் நம்ம வந்து பண்ணணும். அப்போ ப்ராப்பரா வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்டெப்ஸையுமே நம்ம வந்து மாடிஃபை வந்து நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா வேலிடேஷன் எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன், தென் ஸ்டேட்மெண்ட்ல தான் நான் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தென் வேலிடேட் த drop down values அப்படின்னு ஒரு லைன் வந்து ஆட் பண்ணிட்டு, ஸோ இதுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்டெப் டெஃபினேஷன் வந்து நீங்க வந்து கிரியேட் வந்து நீங்க வந்து பண்ணிடணும். ஸோ இங்க அந்த கோடிங்கை வந்து நம்ம மேப் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ வேலிடேஷன் எங்கெல்லாம் பண்றோமோ ஸோ இந்த வேலிடேஷனுக்கான கோடை வந்து நம்ம தென் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நம்ம மேப் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ பட் இப்போ இங்க இந்த அசட் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, இப்போ இதை வந்து நான் வந்து கட் பண்ணி இந்த தென் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நான் வந்து போடுறேன். ஸோ போட்டா என்ன ஆகும், எனக்கு இந்த ஃபிளாக் வந்து எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ எதனால எரர் அடிக்கும், ஏ வந்து நம்மளுக்கு வந்து எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஜாவா கான்செப்ட் வந்து படிச்சிருக்கோம். ஸோ ஒரு மெத்தடுக்குள்ள நம்ம வந்து ஏதாவது நம்ம இனிஷியலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா அது வந்து லோக்கல் வேரியபிளா நம்மளுக்கு கன்சிடர் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வேரியஸ் மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இதை குளோபல் வேரியபிளா நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ ஜஸ்ட் வந்து லைக் பூலியன் அப்படின்ற மட்டும் நான் செட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பூலியன் வேல்யூ வந்து ஒன்லி டு திஸ் கிளாஸ். அப்போ ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிரைவேட் பூலியன் ஃபிளாக். அப்போ அதுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம இங்க வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல flag is equal to false அப்படின்னு இனிஷியலா செட் பண்றோம். தென் அது வந்து ட்ரூ ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆயிரும். அப்போ அதே மாதிரி தான் ஸோ இங்க வந்து a is equal to 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான குளோபல் வேரியபிளை வந்து நம்ம மேலே கொடுத்துடணும். ஸோ இன்ட் a அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டு இதோட ஆக்சஸ் மாடிஃபையர் ஒன்லி டு திஸ் பர்டிகுலர் கிளாஸ், அதனால பிரைவேட் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துடுறோம். இப்போ கீழே வந்து தென் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு எரரும் அடிக்காது. ஏன்னா ஸோ இந்த பூலியன் வேல்யூ வந்து நம்ம வந்து குளோபல் அந்த ஃபிளாக் வேல்யூ வந்து குளோபலா வந்து செட் பண்ணியிருக்கோம். அந்த ஏவோட வேல்யூ நம்ம வந்து குளோபலா வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இப்போ இந்த சினாரியோ வந்து நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபெயில் ஆகுறது வந்து எதுல வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து தென் ஸ்டேட்மெண்ட்ல வந்து எனக்கு வந்து ஃபெயில் ஆகும். ஸோ இப்போ வேலிடேஷன்ஸ் எல்லாமே நம்ம எதுல வந்து மேப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தென் ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்ம எப்பயுமே வந்து மேப் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதான் அந்த BDD ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ லைக் given, when, then. ஸோ given is used for a prerequest. Prerequest is nothing but ஸோ லைக் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ண போறீங்க, அதாவது எந்த பேஜ்ல வேலிடேஷன் பண்ண போறீங்களோ அந்த நேவிகேஷன் அந்த பேஜுக்கு வர்றதுக்கு நீங்க செய்யக்கூடிய எல்லா நேவிகேஷனுமே நம்மளுக்கு வந்து ப்ரீ ரெக்வஸ்ட் தான். ஸோ வென் ஸ்டேட்மெண்ட் யூசர் ஆக்ஷன், அந்த பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஆக்ஷன் வந்து பண்றீங்களோ அதெல்லாம் யூசர் ஆக்ஷன். ஸோ வேலிடேஷன் இந்த சென்ஸ் அந்த பேஜ்ல என்ன வேலிடேட் பண்ண போறீங்களோ அதான் நம்மளுக்கு வந்து வேலிடேஷன். ஸோ இங்க வந்து ஃபெயில் ஆகிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிவன் வந்து பாஸ் ஆயிருக்கும், வென் வந்து பாஸ் ஆயிருக்கும், லைக் தென்ல தான் நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிருக்கும். ஸோ எதனால ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ அசர்ஷன் எரர். Okay, so the validation should be always configured in the then statement. அப்போ நம்ம ஆல்ரெடி படிச்ச ஜாவா கான்செப்ட் இங்க வந்து யூஸ் பண்றோம், லைக் அந்த குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள் அண்ட் ஆக்சஸ் மாடிஃபையர். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கோடிங் யூஸ் பண்ணும்போது எது எங்க தேவையோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து ஸ்டாண்டர்டா வந்து நம்ம யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ மல்டிபிள் மெத்தட்ஸ்குள்ள யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ வி ஷுட் மேக் இட் அஸ் அ குளோபல் வேரியபிள். ஓகே.